வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன பங்குகள பற்றி பேச போறோம்ன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். அசோக் லேலண்டோட திடீர் ஏற்றத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்எல்சி இந்தியாவோட அடுத்த கட்ட நகர்வ பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். பவர் கிரிட்க்கு கிடைச்ச ஒரு ஆர்டர பத்தி நம்ம பேச போறோம். அடுத்தது டாக்டர் ரெட்டியோட அமெரிக்கா எக்ஸ்பான்ஷன பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவ பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதே அசோக் லேலண்ட் தான். ஸோ அசோக் லேலண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிச்சு. குபீர் ஏற்றம் கிட்டத்தட்ட 10% வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த அசோக் லேலண்டில் பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. ஸோ தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அறிவித்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட்டை கேட்டதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பங்கு துள்ளி குதிச்சு மேலே ஏறி இருந்தது. ஸோ 10% வரைக்கான ஏற்றம் இதில் நடந்திருந்தது. ஸோ என்னன்னா அடுத்த ஒரு 3லேருந்து 5 வருடத்துல ஒரு 11,000 கோடி மதிப்பிலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இந்த டிஃபென்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ஹைட்ரஜன் பேஸ் பண்ண இந்த ஸ்டாலியன் ட்ரக்கு அண்டு அட்டானமஸ் ஸ்டாலியன் ட்ரக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்டு ட்ரோன் செக்மெண்ட்டில் லாஜிஸ்டிக் ட்ரோன் இந்த மாதிரியான விஷயத்துலையும் வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் மொபிலிட்டியை பெரிய அளவுக்கு வந்து இப்போ இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா பெரிய ஒரு வருமானத்தையும் பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதன் காரணமாக பங்கு ஒரு தரமான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏற்றம் மட்டுமே நம்ம பெருசாக பார்த்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நல்ல ஏற்றம் ஒரு நாள் நடந்தது. எப்போ ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 13% வரைக்கான ஏற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பொத்துன்னு போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிவர்சலை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் யாருமே கவனிக்காத நேரத்தில் எல்லாம் டாடா மோட்டார்ஸ் பின்னாடி முந்தி அடித்து போய் வாங்கும்போது நம்ம அசோக் லேலண்டில் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். பலருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பெருமைக்காக டிஸ்கஸ் பண்ணல. ஸோ யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணாதப்ப யாரோட கவனமும் இதன் பக்கம் இல்லாதப்ப தான் ஸோ நம்மளோட கவனம் இந்த மாதிரியான பங்குகள் பக்கம் திரும்பணுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த ஏற்றம் நிலையான ஏற்றமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. திரும்ப ஒரு பெட்டர் சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சு பணியாற்றணுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்தது என்எல்சி இந்தியாவோட அடுத்த கட்ட ஒரு நகர்வு. ஸோ தரமான ஒரு நகர்வு தான். ஸோ இந்த லிக்னைட்டை தாண்டி இப்போ கிரிட்டிக்கல் மினரல் வந்து மைன் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்கான பிட்டிங்கை பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்காங்க தெலங்கானாவில். ஸோ இப்போது மற்ற மினரல்ஸை வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ டைவர்சிஃபை பண்ணுறது கிளியராக நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ கரெக்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் நடந்தது. ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த செய்தியும் விட்டுருக்காங்க. ஸோ ஓஎஃப்எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லி இந்த ஒரு லான்ச் வந்து வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் உடனே வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துரு படிப்படியாக இன்னும் பல மைண்ட்ஸை வந்து இவங்க கேப்சர் பண்ணணும். நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ குளோபலாகவும் பண்ணணும். கோல் இந்தியாலாம் அதை சிறப்பாக வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்எம்டிசி ஆல்சோ வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்எல்சி இறங்கியிருக்காங்க. வெற்றி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை அப்டேட்டாக மட்டும் நம்ம மண்டையில் ஏற்றிக்கலாம். அடுத்தது பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டுக்கான சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த பவர் கிரிட் நிறுவனம். இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் ஒரு நல்லா தூக்கலாக இருந்தும் கூட பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஏற்படலை. ஸோ நான் ஃபர்தராக ஒரு சான்ஸ் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பவர் கிரிட்டில் இன்னும் கொஞ்சம் பொசிஷன் பில்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல பங்குகள் இருக்குது. ஒன்று நாட்கோ, இன்னொன்று டாடா மோட்டார்ஸ். இந்த இடத்துல என்னோட பொசிஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா ஸோ திரும்ப சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லது தானே லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பல பங்குகள் லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாம் திரும்ப பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதையும் சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்னும் சில குறிப்பிட்ட பங்குகளில் ஸோ ஒரு நல்ல வலைட்டையில் இருக்கக்கூடிய நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பங்குகளில் சான்ஸ் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கேன். மேபி கிடைச்சதுன்னா அது டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவேன். அப்படிப்பட்ட பங்கில் ஒரு பங்கு தான் இந்த பவர் கிரிட். ஸோ பொறுமையாக பொறுத்திருப்போம். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் ஏற்படும் போது நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது ரெட்டி காரு. ஸோ டாக்டர் ரெட்டி ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நம்ம பார்வையில் சிக்கியிருக்காரு. ஸோ லுக்குமியா இந்த ஒரு டிசீஸ்க்கான ஒரு ட்ரக்கை பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். ரீசெண்டாக
ரெட்டியோட ரெவன்யூலாம் நம்ம பார்த்தோம். ஸோ ரெவன்யூ பார்த்திங்கன்னா சுருங்குது, லாப அளவு பார்க்கும்போது குறையுது. அமெரிக்கா வருமானம், குறிப்பாக நார்த் அமெரிக்காவோட வருமானம் பார்க்கும்போது கம்மியாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது ரெட்டிக்கு ஒரு நல்ல செய்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் குவார்ட்டரும் சரி, இதுக்கு முந்தைய குவார்ட்டரும் சரி அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் ரெஃப்லிமிட். பட் அதை ஈடுகட்டும் வகையில் ஸோ செமக்ளூடைடு இப்போ வந்து உள்ளே இறங்கியிருக்கு. பட் ஷேர் ப்ரைஸில் பெரிய ஒரு மாற்றம் இல்லை. அப்படியே ஏற்றுற மாதிரி ஏற்றுனா அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போது சரிவை கொடுத்துருக்கு. அடங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 வருடமாக போகுது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஷேரை 1250 கம்மி குவான்டிட்டி தான் வாங்கினேன். ஸோ இப்போவும் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணேன். 1100 கிட்ட போகும்போது ஆட் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வாங்கின ரேஞ்சு கிட்டேயே தான் 2 வருடம் ஆக போகுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. ஒருக்கா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த பங்கில் ஸ்ப்ளிட்டோ போனஸோ நடந்தது. ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா இந்த பங்கு சீக்கிரம் டபுள் ஆயிரும். இப்போவே முந்தி அடிச்சு போய் வாங்குங்க அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே போச்சு, 2 வருஷமாக அதே இடத்துல தாயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. நல்ல நிறுவனம். ஸோ என்ன தான் சொன்னாலும் கூட நல்ல நிறுவனம். நல்ல விலை கிடச்சிதுன்னா திரும்ப ஆட் பண்ணுறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த அமெரிக்க நகர்வின் மூலிமா இப்போ இந்த ட்ரக்கை ஒரு மாத்திரையை லான்ச் பண்ணுறது மூலிமா ஸோ இன்னும் குறிப்பிட்ட ஒரு வருவாய் நிறைய ப்ராடக்ட்ஸ் மூலிமா ஒரு ப்ராடக்ட்லேருந்து வின்ஃபால் ப்ராஃபிட், வின்ஃபால் ரெவன்யூ கிடச்சிது. ஸோ இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட் மூலிமா இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ இது ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான். அடுத்தது ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாட்டாவா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு தான் இன்றைக்கி டேயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒசூர் கிட்டே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி தான். ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் இந்த ஐஃபோன் தயாரிக்கிறதுக்காக தண்ணிகளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த தண்ணிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர்வெல், ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் டேரெக்டாக அந்த பொல்யூட்டான தண்ணியை பார்த்திங்கன்னா டேரெக்டாக அண்டர் கிரவுண்டில் வந்து கலக்கிட்டு இருக்காங்களாமா. இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக வந்திருக்கு. ஸோ கடந்த டிசம்பர் மாதமே இதை பற்றியான புகார்களை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன் பாடிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் சரியான ஒரு பதில் பார்த்திங்கன்னா டாடா குழும நிறுவனத்திலேருந்து கிடைக்காம இருக்குது. நீங்களாப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரியான செய்திகளாக இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கோட பாதிப்பு, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களோட நலனுக்கு இதெல்லாம் கருதி தான் நாங்கள் எல்லா வேலையும் வந்து செய்வோம் அப்படின்ட்டு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர, ஸோ நாங்கள் இந்த மாதிரி தண்ணியை விட்டுருக்கோம், இதனால் பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு ஆதாரப்பூர்வமாக கொடுத்தோம். ஸோ அதை வந்து சரி பண்ணலை டாட்டா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆப்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொல்யூட்டான வாட்டர்ஸ் இந்த ஒரு பிரிவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அவங்க ஏதாச்சும் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, ஸோ இப்போ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அமைப்பு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பல முறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து இன்னும் சரியான பதில் கிடைக்கலைன்னா ஸோ இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஃபெசிலிட்டியை வந்து நாங்கள் சீல் வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் பெருசாக சோஷியல் மீடியாவில் பேச மாட்டாங்க. ஏன்னா இதை பற்றியெல்லாம் பேசினா பெருசாக வியூஸும் வராது. ஏன்னா ஸோ இதுக்கான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறுவனங்கள் தான். எல்லா நிறுவனங்களும் என்னுடைய பார்வையில் ஒன்று தான். அனைத்து நிறுவனங்களுமே பார்த்திங்கன்னா லாப நோக்கில் தான் இயங்கிட்டு இருக்கு. யாருமே பார்த்திங்கன்னா தொண்டு செய்கிறதுக்காக இந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலை. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே எந்த ஒரு நிறுவனமும் தொண்டு செய்வதற்காக பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை. ஸோ பிஸ்னஸ் மூலிமா வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை தொண்டு பண்ணுவாங்க. ஆனால் முழுக்க பிஸ்னஸ் பண்ணி அது அனைத்தையும் தொண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. இது என்னுடைய பர்சனல் பிலீவ். இதை வந்து யாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அனைத்து நிறுவனங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஸோ பலவிதமான நற்காரியங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கூடுதலாக டாடா நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்குது, காலகாலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. ஸோ இந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய வளங்கள் பார்த்திங்கன்னா மாசடைவதை நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் வந்து இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை சரி பண்ணுறாங்களா டாடா குழுமம் பார்ப்போம். மேபி சரி பண்ணினாங்கன்னா அந்த பதிவையும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.